நாங்களே வீட்லயே இருந்திருக்கலாம். அவ்வளவு தூரம் வந்து ரொம்ப அவஸ்தையா இருக்கு. பஸ்ல வந்தோம் 4 மணி நேரம் ஆச்சு. இன்னும் பீச் வர இல்ல. பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வர்றோம் குழந்தைய கூட்டிட்டு. சத்தியமா சொல்றேன், இந்த மாதிரி நடந்ததே இல்ல, இந்த மாதிரி ஆனதும் கிடையாது. எல்லாம் குழந்தைங்க பின்னாடி வருவாங்க எல்லாருமே. இங்க பாருங்க, எல்லாம் குழந்தைங்க எல்லாம் கூட்டிக்கிட்டு தலையில ஏத்தி வச்சுக்கிட்டு ஒரு பஸ் வந்து இன்ச்சா தான் நவுறுது. ரொம்ப தூரம் கூட நவுறல இந்த பஸ்ஸுங்க. சோ நம்ம அந்த ரஃபேல் விமானத்தை பார்த்துதான் போதும், கூட்டத்துல நசுங்கி செத்துதான் போதும். தம்பி கேப்போம், தம்பி எங்க போற? பீச்சுக்கா போற? எவ்வளவு நாள் ஆச்சு வண்டியில கிளம்பி? 5 மக்களே, பறக்கிற விமானத்தை பார்க்க பொடிநடையா அப்படியே நடந்துகிட்டு நாங்க எல்லாரும் மெரினா பீச்சை நோக்கி போயிட்டு போயிருக்கோம். ஏன்னு சொல்லுங்க, கிட்டத்தட்ட 4 மணி நேரமா நடந்துகிட்டே போறோம். எங்க கார்ல எடுத்துன்னு வந்து ஜிம்னி பறிச்சுக்கிட்ட விட்டுட்டு இப்ப நடந்துகிட்டே போறோம். இன்னும் எவ்வளவு தூரம் நடப்போம்னு எங்களுக்கு தெரியல. அங்க போனா பீச்ல நிக்க இடம் இருக்குமான்னு தெரியல. ஆனா ஒண்ணு சொல்ற மக்களே, சென்னை மக்கள் ரொம்ப பாவம். ஏன்னு சொல்லுங்க, எவ்வளவு டிராபிக் தெரியுமா? 2 மணி நேரம் ஆச்சு கோடம்பாக்கத்துல இருந்து ஜஸ்ட் ஜெமினி வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆச்சு. தொடர்ந்து இங்க ஒரே டிராபிக் தான் ஃபுல்லா. இங்க பாருங்க, ஆனா டிவில சொன்னது என்னன்னா 15 லட்சம் பேர் ஒன்னா கூடலான்னாங்க. ஆனா அதுக்கான வழிவாசலம் அவங்க திறந்து வச்சாங்களா, அதை பார்க்கணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா எவ்வளவு பேர் பாருங்க, எல்லாம் வாக்கபிள்ல தான் போயிட்டு இருக்காங்க. அவங்க ஓன் வெஹிக்கிள் எல்லாமே இந்த மாதிரி சைட்ல எல்லாத்தையுமே விட்டுட்டு அவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. ரொம்ப ஒஸ்ட் மக்களே, சத்தியமா சொல்றேன், இந்த மாதிரி நடந்ததே இல்ல, இந்த மாதிரி ஆனதும் கிடையாது. எல்லாம் குழந்தைங்க பின்னாடி வருவாங்க எல்லாருமே. இங்க பாருங்க, எல்லாம் குழந்தைங்க எல்லாம் கூட்டிக்கிட்டு தலையில ஏத்தி வச்சுக்கிட்டு ஒரு பஸ் வந்து இன்ச்சா தான் நவுறுது. ரொம்ப தூரம் கூட நவுறல இந்த பஸ்ஸுங்க. என்ன கோஆர்டினேஷன் பண்றாங்கன்னே தெரியல. கேட்டா வந்து 15 லட்சம் பேருக்கு வந்து அங்க இடம் வச்சிருக்காங்க பாருங்க. பீச் எங்க இருக்குன்னே தெரியல. அங்க பாருங்க, அந்த அளவுக்கு கூட்டம் தான் இருக்கு. பீச்சே காணோம். இந்த மாதிரி பண்ணா அப்புறம் என்ன கோஆர்டினேஷன் எப்படி நல்லா இருக்கும்? இங்க பாருங்க எவ்வளவு கூட்டம் பார்த்தீங்களா? ஃபுல்லா ஒரே கூட்டம் தான். அவங்க ஓன் வெஹிக்கிள் எல்லாமே சைட்ல விட்டு அவ்வளவு டிராபிக் ஃபுல்லா அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு சென்னையில. நம்ம அந்த ரஃபேல் விமானத்தை பார்த்துதான் போதும், கூட்டத்துல நசுங்கி செத்துதான் போதும். பாருங்க செம கூட்டம். எங்களுக்கு பின்னாடி பாத்தீங்களா அவ்வளவு கூட்டம் இருக்கு. இன்னும் பீச்சுக்கு வந்து இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்கான். இன்னும் 2 கிலோமீட்டர் நடந்துதான் ஆகணும், வேற வழி இல்ல. என் வண்டி எங்க விட்டுருக்கானா ஜெமினி பிரிட்ஜ் கீழே விட்டுருக்கேன். அங்க இருந்து வந்து அவ்வளவு டிராபிக். கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் நடந்து வந்துருக்கேன் பீச் ஜெமினில. 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் சரியா தெரியல, அந்த அளவுக்கு நடந்து வந்துட்டு இருக்கோம். இல்ல பாருங்க, நம்ம வெயில் ஒரு சைடு தண்ணி தாகம். ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரியல மக்களே. உங்களோட கருத்துக்களை நீங்க கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லலாம். முடியல. தம்பி கேப்போம், தம்பி எங்க போற? பீச்சுக்கா போற? எவ்வளவு நாள் ஆச்சு வண்டியில கிளம்பி? 5 மணி நேரமா இந்த தம்பி வந்து பஸ்ல தான் வந்துட்டு இருக்காரு. என்ன பஸ்ன்னு மட்டும் பாத்துக்கோங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் சும்மா வீட்டுல லைவ் பாத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். நாங்களே வீட்லயே இருந்திருக்கலாம். அவ்வளவு தூரம் வந்து ரொம்ப அவஸ்தையா இருக்கு. பஸ்ல வந்தோம் 4 மணி நேரம் ஆச்சு. இன்னும் பீச் வர இல்ல. பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வர்றோம் குழந்தைய கூட்டிட்டு. இன்னும் பீச்சை பார்க்கவே முடியல. 15 லட்சம் பேர் உட்காடுறது போறதுக்கான வழியா குத்தாங்களா? ஐயோ முடியல. இப்ப வண்டி விட்டாங்களே இங்க, இவங்க எல்லாமே வந்து திருப்பி இவங்க வண்டி எடுக்கிறதுக்கு திருப்பி 4 கிலோமீட்டர் நடந்துதான் வரணும். 4 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு எதுக்கு நாங்க போயிட்டு அங்க போய் பாக்கணும்? ஃபுல் க்ரௌடுங்க. சென்னையே வந்து கம்பிச்சு.
நானும் போயிட்டு தான் இருக்கேன். பீச் எங்க வரும் பார்த்து. பீச் மண்ணை கூட காணாங்க. பீச் எங்க இருக்குதுன்னு கூட தெரியல. நடந்து போயிட்டே இருக்கோம் அப்படியே. செம்ம டிராபிக் ஆயிடுச்சு. செம்ம டிராபிக். சென்னை அப்படியே அழுந்து போச்சு டிராபிக்ல. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். எப்படியா நம்ம வந்து அந்த விமானத்தெல்லாம் பார்க்க மாட்டோமா, அந்த ஹேர் அப்புறம் பார்க்க மாட்டோமா அப்படின்ற எல்லாருக்கும் ஒரு ஏக்கத்தோட தான் போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் கரெக்டா அவங்க அந்த ஆசையை எட்டுவாங்களான்னு தெரியல. ஏன்னா அந்த மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு. பாருங்க செம்ம க்ரௌடு. டிராபிக் இன்னும் முடியவே இல்லை. இன்னும் போயிட்டே தான் இருக்கு. இப்பதான் மெரினா கடற்கரைன்னு ஒரு போர்டை பாக்குறேன். அதை இப்படி ஸ்ட்ரைட்டா போலாமா, அது மட்டும் தான் தெரியுது. அதை டேக் டைவர்ஷன் சைட்ல விட்டாங்க. வண்டியெல்லாம் இப்ப திருப்பி சுத்திட்டு திருப்பி ஒரு 4 கிலோமீட்டர் அப்படியே சுத்தி நடந்து போறவங்க ஸ்ட்ரைட்டா போலாம். நடந்து போறவங்க இப்படி போலாம். நடந்து போறவங்க போலாம் வா. இங்க பாருங்க எப்படி போனாலுமே சுத்தி 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 வச்சுக்கிறாங்க. நீங்க இந்த சைடு போனா அந்த சைடு போனோம், அந்த சைடு வந்தா இந்த சைடு வரணும், இந்த சைடு வந்தா அந்த சைடு போனோம். இன்னும் எத்தனை கிலோமீட்டர் நடந்து போனாலும் ஒன்னும் தெரியல. ஆனா மக்கள் வெள்ளம் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்காங்க. சளி பூச்சிச்சு அவங்க பாருங்க தம்பிக்கு சளி பூச்சிச்சா.